சுகஸ்வஸ்தி சேனல் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். இன்றைக்கு நம்ம பதிவில் வேண்டிய வரம் தரும் கற்பக விநாயகரை பற்றி தான் பார்க்க இருக்கிறோம். இதுவரை நீங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் செஞ்சுருங்க. கூடவே பெல் பட்டனை சேர்த்து ப்ரெஸ் பண்ணிடுங்க. இந்த கற்பக விநாயகர் ஆலயமானது சுமார் 1600 ஆண்டுகள் பழமையானதாகும். இந்த கோவில் ஒரு குடவரை கோவில். குடவரை கோவில் கட்டுவதில் சிறந்தவராக விளங்கியவர்கள் பல்லவ மன்னர்கள். அவங்களுடைய வழியில வந்த மகேந்திரவர்ம பல்லவ மன்னனால் கட்டப்பட்டதே இந்த கோவில் ஆகும். இந்த கோவில்ல காணப்படும் விநாயகர் உருவம் 4ஆம் நூற்றாண்டுல செதுக்கப்பட்டிருக்கலான்னு சொல்றாங்க. விநாயகரை போல 14 சிலைகள் குடவரை சிற்பங்களாக இங்கே செதுக்கப்பட்டுள்ளன. குன்றை குடைந்து சிறிய வகையில் அமைக்கப்பட்டுள்ள இந்த கோவிலோட விநாயகர் வலது கையில லிங்கம் ஏந்தியவாறு காட்சி தராரு. வலம்புரியாக நம்பிக்கை வலது பக்கமாக இருக்கும் வண்ணமும் காட்சி தராரு. கோவிலோட உட்பகுதிகள் எல்லாமே பாண்டிய மன்னர்களால் குடவரை கோவிலாக உருவாக்கப்பட்டுள்ளது. வெளிப்புறம் நாட்டுக்கோட்டை நகரத்தார்கள் நிர்மாணித்துள்ளனர். கோவிலுக்குள்ள நுழைஞ்சதும் கற்பக விநாயகர் 6 அடி உயரத்துல கம்பீரமா அருட்காட்சி தர்றாரு. இவருக்கு விபூதி அபிஷேகம் செய்வது வழக்கம். இந்த அபிஷேகம் செய்யப்படும் நேரத்துல விநாயகரை தரிசிப்பது ரொம்பவும் நல்லதுன்னு சொல்றாங்க. கற்பக விநாயகருக்கு கணபதி ஹோமமும் பால் அபிஷேகமும் செய்து வழிபட்டா செல்வ வளம் பெருகும்ங்கிறது மக்களோட நம்பிக்கையாக இருக்கு. இந்த கோவிலுக்கு சென்றால் எல்லா வேண்டுதலுமே நிறைவேறி வாழ்க்கையில ரொம்ப சந்தோஷமா இருக்கிறதா நிறைய பக்தர்கள் அனுபவபூர்வமாவே சொல்லியிருக்காங்க. முருகனுக்கு இருக்கிறது போலயே விநாயகருக்கும் 6 படை வீடுகள் இருக்காம். அதுல பிள்ளையார்பட்டி 5ஆம் படை வீடாக கருதப்படுதாம். விநாயகருக்கு தேர் திருவிழா நடக்கும் ஒரு சில கோவில்ல இந்த கோவிலும் ஒன்று. விநாயக சதுர்த்தி விழா இந்த கோவில்ல 9 நாட்கள் பெருவிழாவாகவே கொண்டாடப்படுது. இந்த பெருவிழாவோட கடைசி நாள் அன்னைக்கு பிள்ளையாருக்கு 80 கிலோ சந்தன காப்பு சாற்றப்படுது. ஆண்டுக்கு ஒரு முறை மட்டுமே இந்த அலங்கார காட்சியை நாம் காண முடியும். இத்தனை சிறப்புகள் நிறைந்த பிள்ளையார்பட்டி கோவிலானது காலை 6 மணி முதல் பிற்பகல் 12 மணி வரையிலும் மற்றும் மாலை 4 மணி முதல் இரவு 8 மணி வரையிலும் பக்தர்களுக்காக திறந்திருக்கும். காரைக்குடி சிவகங்கை போறவங்க எல்லாருமே பிள்ளையார்பட்டியை மறக்காம சென்று தரிசனம் செஞ்சுட்டு வாங்க. இந்த கோவிலோட லொகேஷனை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல போடுறேன். நீங்க அதனையும் பயன்படுத்தி இந்த கோவிலை சென்றடையலாம். அற்புதங்கள் நிறைந்த இந்த பிள்ளையார்பட்டி கோவிலுக்கு நீங்க ஏற்கனவே போயிருக்கீங்கன்னா உங்களுடைய அனுபவத்தை கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இன்றைக்கு இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன். மீண்டும் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.